ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக நாம் நடைமுறை கிறிஸ்தவம், அதாவது பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டிங்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்தை வசனம் வாரியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பா நாம இப்போதைக்கு 12வது அதிகாரம் 18வது வசனம், அதாவது 17வது வசனம் தீமைக்கு தீமை செய்யாத நன்மை செய்ய நாடு அல்லது யோக்கியமானவைகளை செய்ய நாடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனை ஏற்கனவே சொன்னல, கூடுமானால் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றதுனால கண்டிப்பா சில பேரோட கூட நம்மளால சமாதானமா இருக்க முடியாது, நமக்கு தெரியும். அது எதுக்கு சொல்லுது அப்படின்னா, இதை எடுத்துக்கிட்டு நாம கிரட்ஜோட இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நம்ம சைடுல இருந்து பிரச்சனை இல்லை, என் சைடுல இருந்து நான் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கிறேன், என் சைடுல இருந்து நான் சமாதானமா தான் இருக்கிறேன். ஆனா அவங்க அதை அக்னாலஜ் பண்ணல, அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வருதே தவிர, நம்ம மனசுல பல பேரோட கோவம் வச்சுக்கிட்டு மாமியாரோட சமாதானமா இருக்க முடியாது, அவளோட சமாதானமா இருக்க முடியாது, அவன் புத்தி அப்படி இல்ல இல்ல. உங்க சைடுல இருந்து, அதாவது நம்ம சைடுல இருந்து நான் எப்போதுமே ஒரு நல்ல சமாதானமான மனநிலைமையில இருக்கிறேன், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த சமாதானமா இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட்டர்ன் பார்த்தோம்ல, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, அதை நம்ம ரோமர்லையும் பார்க்கிறோம், தெசலோனிக்கேர்ல பார்த்துக்கோம், சங்கீதம் 34வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், 34:14 பார்க்கிறோம். தீமைக்கு தீமைட்டு விலகி அப்புறம் என்ன பண்ண, நன்மை செய், அதுக்கப்புறம் சமாதானத்தை தேடி அது தொடர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்னைக்கு இந்த சமாதானத்தை பார்க்கும்பொழுது இன்னொரு வசனம், ஆண்டவர் செய்த மிக பிரபலமான ஒரு பிரசங்கம் அப்படின்னா மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்துல தேவன் சொல்லும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. சரி, தேவனுடைய புத்திரர், சமாதானம் பண்ணுகிறவர்கள், இந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா படிக்கலாமே. சமாதானம் பண்ணுகிறவர்கள்னா யாரு? இந்த சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம், அவர் வந்துட்டு போவாரு, போகும்போதே சமாதானத்தை எடுத்துட்டு போயிடுவாரு, அதோட சரி அவ்வளவுதான். அவர் வரதண்டி நம்ம நல்லதா இருந்திருப்போம். சில நேரத்துல ஊழியக்காரங்க கூட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அப்படித்தான் நடக்குது, அது வேற விஷயம். ஆனா பேசிக்கா இங்க நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சரி, சமாதானம் பண்ணுகிறவர்கள், நாம தேவனுடைய புத்திரர், என்ன கனெக்ஷனு? தேவன் யார்? தேவன் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சமாதான பிரச்சனை எங்க இருந்துச்சு அப்படின்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் தான் இருந்துச்சு. அதனாலதான் ரோமர் 5வது அதிகாரத்துல பாக்குறோம், ஒப்புரவாகுதலின் அந்த காரியத்தை பார்க்குறோம்ல, ஃபாதர் காடோட நம்மள ரெக்கன்சைலேஷன்ங்கிறத குறித்து பார்க்குறோம். அது எப்படி சொல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 2 எதிரிகள் யார் அப்படின்னா, புரியுறதுக்காக சொல்றேங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, உலகத்திலேயே ஒன்னா சேர்க்க முடியாத மிகப்பெரிய எதிரிகள் 2 பேர். ஒருத்தர் தேவன், இன்னொரு பக்கம் பாபியான மனுக்குலம். இந்த 2 பேருக்கு நடுவில் சமாதானம் ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லாம இருந்துச்சு. இந்த சமாதானம் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அதுதான் யாருன்னா பீஸ் மேக்கர், அதாவது தேவனுடைய குமாரன். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நமக்கு தெரியும்ல, சிலுவையிலே மரித்து இந்த இரு திறத்தாரையும் ஒன்னாக்குனார். அதாவது யூதன் புறஜாதி இப்படிலாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனம், நடுவில் ஒரு பெரிய கேப், இவங்களை ஒன்னா ஆக்குறாரு. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, ரெக்கன்சைல் பண்றாரு. இவங்க 2 பேருக்கு இடையில சமாதானத்தை உண்டு பண்றாரு. இவங்க 2 எவ்வளவு பெரிய பகை? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனோவாவுடைய காரியத்தை பார்க்கிறோம். சிம்சனுடைய அப்பா அம்மா அவங்க பார்க்கும் பொழுது தேவனை தரிசிச்சாங்க அப்படின்னோட அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கிதியோனுடைய ஸ்டோரியிலையும் பார்க்கும் பொழுது, அந்த தேவனை தரிசிச்ச உடனேயே அவங்களுக்கு பேசிக்கா என்ன இருக்கு அப்படின்னா, செத்து போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஆனா அதே இடத்துல கிதியோன் சொல்லும் பொழுது யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அவன் பலிபீடத்தை உண்டு பண்றதை பார்க்கிறோம். பேசிக்கா என்ன அப்படின்னா, தேவனுக்கும் எங்களுக்கு சமாதானம் இல்லை, இவரை பார்த்துட்டா நாங்க காலி, இதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தேவனை தரிசிச்சுதான் இவன் காலியாயிருவான். ஏன்னா பரிசுத்தமான தேவன், பாவியான மனுஷன், 2 பேரும் பக்கத்துல ஒன்னா இருக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு கீரியும் பாம்பும் ஒன்னா இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணது யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பீஸ் மேக்கர். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் நீங்க. அப்போ அவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருந்ததினால்
அவருடைய பிள்ளைகளா இருக்கிற, அவருடைய புத்திரரா இருக்கிற நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்க முடியும். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அடையாளம். என்ன இன்னைக்கு நாமளும் சமாதானம் பண்ணுகிறோம். எப்படி? இந்த சுவிசேஷமாகிய நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது இவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்கு. இப்ப இதை நான் சொல்லும் பொழுது இந்த சத்தியத்தை அவங்க கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் ஆகிறது. இந்த பேட்டர்னை நீங்க புரிந்து கொள்ளணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்லுது? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இந்த நாடுங்கள்ங்கிற வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு தமிழ்ல ரொம்ப சாஃப்டான வேர்டா வந்துருச்சு. ஆனா பட் இந்த கிரேக்க பதத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படின்னா திட்டமிட்டு செயல்படு அப்படிங்கிற மாதிரி. நோ ப்ரீமெடிடேட்டட் யுவர் மைண்ட், அல்லது ஹாவ் அ ப்ராப்பர் டிசைன் இன் பிளேஸ். அதையே பர்சீவ் பண்ணு, அதையே சேஸ் பண்ணு. அதாவது 24 நேரம் எப்படி 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 அப்படியே அப்படியே அதை நோக்கி எவ்வளோ நோக்கி இருக்கணும் அப்படின்னா யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தம்ங்கிறது முக்கியமா, அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரைவ்னு சொல்லக்கூடாது, பட் பிரயாசம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை நோக்கி அவன் விருப்பம் அப்படி இருக்குதோ அதே போல சமாதானம் பண்ணுகிறதுக்கும் அவனுடைய விருப்பம் அந்த அளவுக்கு இருக்கணும். அதனாலதான் ரோமர் 12:18 பவுல் சொல்லும் பொழுது எல்லா மனுஷரோடும் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். இது மாத்திரமல்ல, இதே பவுல் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல பேசும்போது இப்படி எழுதுறாரு பாருங்களேன். கடைசியாக சகோதரரே அப்படின்னு அர்த்தம். எப்பா எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், அதான் அர்த்தம். இன்னைக்குமே இந்த அவங்களுடைய அந்த கடித எழுதக்கூடிய முறைமையை நீங்க பார்க்கும் பொழுது இந்த கடைசியாக அப்படின்னு வரும் பொழுது வாழ்த்துதல் இருக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே பலமுறை ஒன்று சொல்லியிருக்கிறேன் திருப்பியும் சொல்லிடுறேன் பார் அப்படிங்கிற காரியத்தை கடைசி எழுதுறத நான் பார்க்க முடியும். இங்க கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். அப்புறம் அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நற்சீர் பொருந்துங்கள். எப்படி பக்கத்துல அவங்க கூட மூஞ்சி தூக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி உன்னால இருக்க முடியுது? உன்னால உன் மனைவி கூட கோவப்பட்டுட்டு நீ எப்படி என்ன ஆனந்தம் சந்தோஷம் பொங்குது எப்படி பாட்டு பாட முடியுது? உங்க வீட்டுல எல்லாருடைய சண்டை போட்டு சர்ச்சில் இருந்து இப்படி கைத்தட்டி ஆராதிச்சு அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில நிரம்ப முடியுது? இதெல்லாம் பாசிபிளா? ஆனா சந்தோஷமா இருங்கள். அடுத்து நற்சீர் பொருந்துங்கள். நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, எப்படி சந்தோஷமா இருக்கிறது? முதல்ல எல்லாரோட சமாதானமாயிரு, நற்சீர் பொருந்து, எல்லாரோடைய ரெக்கன்சைல் ஆகு, அங்கதான் உனக்கு ஆறுதல் வருது. அது எப்படி இருக்க முடியும்? ஏக சிந்தையாயிரு. ஏக சிந்தை ஒரே மைண்ட். ஒரே மைண்ட் என்ன மைண்ட்? கிரைஸ்ட் மைண்ட். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சோ அதே சிந்தையா நீ இரு. அப்படி எல்லாரும் ஒரே சிந்தையா வேற வேற சிந்தையா இருக்க முடியாது. ஒரே சிந்தை. எந்த சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. அப்படி எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கும் பொழுது அப்போதான் என்ன வருது? சமாதானமா இருங்கள். அங்க அந்த பேட்டர்னை பாருங்களேன். சமாதானமா இருங்கள். எப்படி? கிறிஸ்துவின் சிந்தையோடு இருங்கள். அப்படி அதாவது ஏக சிந்தையா இருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். அப்படி ஆறுதல் இருக்கும் பொழுது நீங்க எல்லாரும் நற்சீர் பொருந்திருப்பீங்க. யாருடைய உங்களுக்கு டிஃபரன்சஸ் இல்லை. இப்ப என்ன? சந்தோஷமா இருக்கு பிரதர். வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவி ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, பிள்ளைங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, அத்தை ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், ஆளாளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தா வந்து நீங்க கையை தட்டி சந்தோஷம் போகுதே இல்லை மகிழ்வோம் மகிழ்வோம் பாட முடியுமா? முடியாது. பேசிக்கா என்ன பண்ணணும்? முதல்ல சமாதானமாயிருங்கள். எப்படி? ஹாவ் ஒன் மைண்ட். என்ன மைண்ட்? கிரைஸ்ட் மைண்ட். நற்சீர் பொருந்துங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசுங்க, சரி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு படுத்துருங்க. ஏன்னா நைட்டு விதைச்சிட்டு காலையில எழுந்துச்சு பார்த்தா விதை மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்து வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் வெட்ட முடியாது. ஒரு சின்ன செடியா வேப்பம் செடி இருந்துச்சுன்னா அப்படி 2 வருடம் பிடிங்கி எடுத்து உத்தரவு போட்டுடலாம். ஆனா அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு பிடிங்கி போட முடியுமா? முடியாது. நற்சீர் பொருந்துங்கள். அதுக்கு அடுத்த அந்த வசனம் இப்படி எழுதுறாரு பாருங்க பவுல். அப்பொழுது, எப்பொழுது? இப்ப நான் சொன்னேன்ல, சமாதானமா இருக்கணும், ஏக சிந்தையா இருக்கணும், அப்பதான் ஆறுதல் அடைவோம், நற்சீர் பொருந்துங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். டாக்டரினெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பல நேரம் நம்ம சொல்லல, நான் ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண முடியல பிரதர். முதல்ல ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லா இடத்துலையும் எப்போதும் இருக்கிறார். அவர் இம்மானுவேலர். அது வேதம் அப்படிதான் சொல்லுது. அதைத்தான் நம்ம நம்பணும். அந்த பிரசன்ஸ் எங்களால் ஃபீல் பண்ண முடியல பிரதர். அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணாலும் பண்ணட்டாலும் தேவனுடைய பிரசன்னம் எப்போது இருக்குது, எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு நீங்க தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். இன்ஃபேக்ட் நீங்க தான் தேவாலயம். தேவாலயமே தேவனுடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா எப்படி கொண்டு எங்க யோசிக்கிறது? அந்த கான்செப்ட் விட்டுருங்க. பட் ஆனா பலமுறை நமக்கு ஏன் அந்த உணர்வு வருது தெரியுமா? ஏதோ தேவனுக்கும் நமக்கும் ஒரு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், தேவனு நம்மளை நெருக்கமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ தேவனுக்கு நமக்கும் இடையில ஒரு அயன் கர்டைன் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், தேவனுக்கு நமக்கும் நடுவுல வானம் அடைபட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், அல்லது தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இல்லாத ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? நாம யாரு கூடயோ சமாதானமா இல்லைன்னு அர்த்தம். இந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, தேவன் உங்களோட கூட இருப்பார். எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்திற்கு காரணராகிய தேவன். அப்போ சமாதானமே இல்லை அப்படின்னா சமாதானத்துக்கு காரணர் எப்படி உங்க கூட இருப்பாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் பவுல் சமாதானத்தை எழுதிட்டு சமாதானத்துக்கு காரணராகிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? Who is the source of the peace? Who is the real peacemaker? Who is the origin of peace? யாரு சமாதானத்துக்கு அடிப்படை? யாரு சமாதானத்தை உண்டாக்குகிறவர்? யாரு சமாதானம் பண்ணுகிறவர்? அவர் தான் சமாதானம் பண்ணுகிறவர். அப்போ நீங்க சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா அங்க சமாதானம் பண்ணுகிறவர் இல்லாம இருக்கிறீங்க. அதனுடைய விளைவு தான் you don't feel the presence of God, or at least you feel like that. என்ன பண்ணணும்? உடனே சமாதானம் பண்ணுகிறவர் அவர் தான் பீஸ் மேக்கர். அவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கணும்னா நாங்க நற்சீர் பொருந்தணும். நற்சீர் பொருந்துவதற்கு அங்கதான் எங்களுடைய ஆறுதல். அதுக்கு எங்களுக்கு தேவை ஏக சிந்தை, கிறிஸ்துவினுடைய அந்த ஒரே சிந்தை. அதுக்கு நாங்க எல்லாரும் கூட சமாதானமா இருக்கணும். அது எங்களால முடியாட்டாலும் சமாதான காரணரால முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலும் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.